கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை நாட்டுகிறவர். அவர் பிடுங்குகிறவர் அல்ல, இடிக்கிறவரும் அல்ல. அவர் கட்டுகிற தெய்வம். என் வாழ்க்கை இன்னும் கட்டப்படலை, என்னுடைய ஊழியம் இன்னும் கட்டப்படலை, என்னுடைய லைஃப் இன்னும் கட்டப்படலை, என்னுடைய தொழில் இன்னும் கட்டப்படலை என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை இன்றைக்கி பார்க்குறீங்க. சிலர் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையே இடிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இடிஞ்சு கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவார். கட்டப்படலையேன்னு ஏங்கிட்டு நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எடுப்பித்து கட்டி இன்றைக்கு பிறகு நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். வாழ்க்கையை கட்டுறது அப்படின்றது ஏதோ ஒரு சின்ன காரியம்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை அப்படின்றதுன்னா அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அவனுக்கு ஒரு வேலையோ, ஒரு திருமணமோ, இல்லைன்னா ஒரு தொழிலோ, வருமானமோ, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆதாமுக்கு கர்த்தர் முதல்ல குடியிருக்க ஒரு வீட்டை கொடுத்தாலும் அடுத்து அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அதன் பிறகு தான் அவனுக்கு வாழ்க்கை துணையை கொடுக்குறார். அதன் பிறகு தான் பிள்ளைகளை கொடுக்குறார். அப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை தன் கையால் இடித்து போடுவாள். புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டணுன்னா வீட்டை கட்டுகிறதற்குள்ள ஞானத்தை ஆண்டவர் அவளுக்குள்ளால் வைக்கணும், புத்தி அவளுக்குள்ளே வைக்கணும், நல்ல மனசை வைக்கணும். ஸோ இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் இடித்து போட்டிருந்தாலும், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாங்க, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இனி கட்டப்படும். இடிக்கப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை கட்டப்படும். இன்னும் வாழ்க்கையே எனக்கு வரல, ஆகலைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை எடுத்து கொடுக்குறது மட்டுமல்ல, இனி உங்களை நாட்டுவேன்னு சொல்கிறார். ஒருவேளை உங்களுடைய வேலை பிடுங்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்னும் 10 நாளில் நீ ஊரை விட்டு போக வேண்டியது இருக்கும், இந்த தேசத்தில் இருக்க முடியாதுன்னு ஒருவேளை யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த தேசத்திலிருந்து நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா பிடுங்கப்படுகிற நிலைமை, வேலை பிடுங்கப்படலாம், அதிகாரம் பிடுங்கப்படலாம், உன்னுடைய சொத்தை உங்கள்கிட்ட பிடுங்கி இருக்கிறான். அது எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் நாட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். பிடுங்கப்பட்ட பதவி, பிடுங்கப்பட்ட வேலை, பிடுங்கப்பட்ட தொழில், பிடுங்கப்பட்ட அந்த சொத்து எல்லாமே இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் சமாதானமாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஏஞ்சலின், நானும் என்னுடைய கணவரும் 1 வருடமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, என்னுடைய கணவர் நீதிமன்றத்தில் பிரித்து விடும்படிக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் நானும் என்னுடைய கணவரும் சமாதானத்துடன் இணைந்து வாழ ஜபிக்கும்படி தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜபகோபுரத்திற்கு நேரில் வந்து ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் சகோதரி எஸ்தர் அவர்கள் மிகுந்த பாரத்துடன் ஜபித்தார்கள். மேலும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கொடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்களும் எனக்காக ஜபித்தார். கர்த்தர் எல்லாருடைய ஜபங்களையும் கேட்டு என்னுடைய கணவருக்கு மனமாற்றத்தை தந்தார். அவர் வந்து என்னை சமாதானத்துடன் அழைத்து சென்றார். நாங்கள் இப்பொழுது சந்தோஷமாய் இணைந்து வாழ்ந்து வருகிறோம். ஒரு அழகான சாட்சியில் இன்றைக்கி கர்த்தர் ஒருவேளை உங்கள் குடும்பங்களும் பிரிஞ்சு கிடந்தா, இடிக்கப்பட்டு கிடந்தா, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் இன்றைக்கு ஒன்று சேர்ப்பாராக. ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. பிரிந்து கிடந்த ஏஞ்சலின் குடும்பத்தை இணைத்து நன்மை செய்து அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பி அவருடைய வாழ்க்கையை நிலை நாட்டின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அவங்க வியாபாரத்தை கட்டி எழுப்பும், அவங்க ஊழியத்தை கட்டி எழுப்பும், அவங்க தொழிலை கட்டி எழுப்பும், அவங்க குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்,
ஆண்டவரே, இன்றைக்கு கட்டுகிற தேவன் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்று சொன்ன ஆண்டவர், இவர்கள் எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் விருதாவா போன நேரத்தில் கர்த்தர் தலையிட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இந்த பூமியில் நல்ல சந்தானத்தை கொடுத்து, பிள்ளை செல்வங்களை கொடுத்து, நிரந்தர வருமானங்களை கொடுத்து, இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும். இப்பொழுதும் இந்த நாள், பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்ற வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லாக அவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.